ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து லட்சியம். ஸோ இது வந்து அட்மிஷன் பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 2000 ருபீஸு டில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் வரைக்கும். அதுக்கு நம்ம வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். ஸோ மொத்தத்துக்கும் சேர்த்து 2000 தான், கிட்டத்தட்ட 1 இயர் ப்ராசஸ் போகும். ஸோ இதில் வந்து டெய்லி டெஸ்ட் கவர் ஆகும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும், பைலிங்குவல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். ஸோ 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன், டெய்லி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன், வீக்லி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப், அடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேப்பரும் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கான ஃபீட்பேக்கும் கொடுத்துருவோம் வாய்ஸ் மெசேஜில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், என்னென்ன வாரம் என்னென்ன யூனிட் கவர் பண்ணுவேன்னு வீக்லி ஸ்கெட்யூல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து டெய்லி ஸ்கெட்யூல் வந்து இதோட கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பொங்கல் வரக்குள்ளே வந்து போர்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த வீக்லி ஸ்கெட்யூலை மட்டும் பார்த்துட்டு பேஜ் 6 பார்க்காமலே விட்டுருங்க. பேஜ் 6லேருந்து ஒவ்வொரு வாரமும் டெய்லி என்னன்னு சொல்லி டெய்லி ஸ்கெட்யூலும் கொடுத்துருப்பேன். இல்லைனா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி மெயின்ஸுக்கு 4 கொஷின் கேட்பேன். ஸோ 2மே காமனாக டாபிக் கவர் ஆகும். ஒரே நேரத்தில் 2மே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்னால் இந்த டாப்பிக்குக்கான சமச்சீர் புக்குக்கான சோர்ஸ் மெட்டீரியலு ப்ளஸ் என்னோடய ஷார்ட் நோட்ஸு. ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸில் வந்துட்டு சில கண்டென்ட் புக்கில் இல்லாதது இருக்கும், ஆனால் அது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுருப்பாங்க, அதை கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் நான் சென்ட் பண்ணுற பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். புக் இருந்ததுன்னா புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, புக்கு இல்லைன்னா அதை ரிட்டன்லையோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தோ படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக் 1 வந்து பாலிட்டி, வீக் 2 வந்து பாலிட்டியில் பாதி முடிச்சிடும், அதுக்கப்புறமா வந்து வீக் 2 வந்து எக்கனாமிக்ஸு, வீக் 3 வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்து ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு 3 வாரத்துக்கு ஒரு தாட்டி ரிவிஷன் இருக்கும். தமிழ் சொசைட்டி வீக் 3, வீக் 4 வந்து ஹிஸ்ட்ரி, வீக் 5 வந்து திருப்பி அடுத்த மிச்ச பாதி டாபிக் இருக்கும்ல அந்த டாபிக் கவர் பண்ணுவேன். டெய்லி ஆப்டிடியூடு டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்னு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவேன். வீக்லி டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்னு அந்த வார டாப்பிக்கு கவர் பண்ணுற மாதிரி 5 நாள் டாப்பிக்கு சேர்த்து 200 கொஸ்டின் இருக்கும். இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக ஆட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஆல்ரெடி சோர்ஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன். அதில் நான் அலாட் பண்ணுவேன் ஒவ்வொரு வாரமும் எத்தனை பேஜஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணியிருப்பேன். ஜிஎஸ் இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகி 125 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின். வீக்லி வந்து மெயின்ஸ் இருக்காது. ஸோ மெயின்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி மட்டும் இருக்கும் 4 கொஸ்டின், மண்டே டு ஃப்ரைடே. அதுக்கப்புறமா வீக்லி வந்து உங்களுக்கு எதுவும் இருக்காது மெயின்ஸுக்கு பொறுத்தளவுக்கும், ஏன்னா அப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா. இன்னொரு காமனான டவுட் எல்லாருக்குமே வர்றது வந்து என்ன ஃபார்மெட்டில், ஆன்லைன் ஃபார்மெட்லையா பிடிஎஃப்லையான்னா, நான் வந்து மேக்ஸிமம் பிடிஎஃப்பில் தான் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருவேன். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு நீங்கள் எப்படினாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் வந்து எண்டில் அந்த டாக்குமெண்ட்டோட செகண்ட் ஹாஃப் இல்லை எண்டில் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன், அதில் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவேன் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ். ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் காம்படிஷன் வைஸு. ஸோ இதுதான் ஓவராலாக நான் சொல்லக்கூடியது. ஃபுல்லாக ஸ்கெட்யூல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸ் தான் டார்கெட்டு. நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், ஃப்ரெஷராக கூட இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய ரிவிஷன் இருக்கும், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பேட்சுக்கு. ஸோ இது வந்து 1 மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகும், மற்ற எந்த எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ அதனால் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை ஜாயின் பண்ண வேண்டாம்.
ஏன்னா இது ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் 2க்குன்னு சொல்லி செப்பரேட்டாக நான் பேட்ச் போடும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.